Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷலான ரெசிபி உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு. ரொம்பவே டேஸ்டியான இந்த குழம்பு இட்லியோட, தோசையோட, ஆப்பத்தோட, சப்பாத்தியோட, சாதத்தோட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டியான இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். பட்டை கிராம்பு எல்லாம் இந்த அளவு எடுத்தா போதும், அதிகமானாலும் நல்லா இருக்காது. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் போல சோம்பு. இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் லைட்டா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம எடுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது பவுடர் பண்ணும்போது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு எதுக்காக சேர்க்கிறோம்னா, முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவி நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், திக்காவும் ஆகும். அதுக்காக தான் நம்ம வறுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் லேசா சூடானதும் இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நடுவில் லேசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லேசா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அல்லது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்ல பொடியா கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில நல்லா அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி லைட்டா எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதோடையே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சு ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு லைட்டா கலந்து விடலாம். இப்போ மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப இதுல கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது கிரேவி நல்ல வாசனையா இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஒரு முட்டைய அப்படியே இதுல ஊத்திடலாம். லைட்டா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம முட்டையை அப்படியே உடைச்சு ஊத்தும் போது கிரேவி நல்லா திக்காகும். அதுக்காக தான்
நம்ம சேர்த்த முட்டை ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதும் நம்ம இதில் உடச்சி ஊற்ற போகிற முட்டையை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 கப்பில் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்க்கும் போது மஞ்சள் கரு வந்து கலையாமல் அப்படியே வரும். நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சு கலந்து விடக்கூடாது. நம்ம அப்படியே மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை இப்போ கத்தியால் நம்ம லேசாக இந்த மாதிரி பார்க்கும்போது கத்தியில் ஒட்டலை, நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சுவையான உடைச்சு ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான இந்த முட்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.